குட் மார்னிங். ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 செக்மெண்ட்டில் காமன் ஆனோடுக்கு 3 செக்மெண்ட்டுக்கு வந்து எப்படி கோடிங் ரைட் பண்ணுறது அதை பற்றி பார்த்துருப்போம். அதே மாதிரி 7 செக்மெண்ட்டில் காமன் கேத்தோடுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் செக்மெண்ட்டு, டுவெல் செக்மெண்ட்டு, ட்ரிபிள் செக்மெண்ட் இதெல்லாம் கோடிங் ரைட் பண்ணுறது வந்து எப்படின்னு பார்த்துருப்போம். அதே மாதிரி 4 செக்மெண்ட் வந்து உங்களை ரைட் பண்ண சொல்லியிருப்பேன். ஓகே, அதை வந்து ட்ரை பண்ணவங்க இப்போ நான் ரைட் பண்ணுற கோடிங்கை வச்சு நம்மளுடைய கோடிங் கரெக்டானு வெரிஃபை பண்ணிக்கோங்க. அப்படி ரைட் பண்ணாதவங்க உங்களுக்கு ஐடியாஸ் கிடைக்கல அப்படின்னா நான் இப்போ 4 செக்மெண்ட்ஸ் காமன் ஆனோட வந்து ரைட் பண்ணுறேன். அதே இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், காமன் கேத்ததுக்கு வந்து டைப் பண்ணுங்கள். ஓகேவா? சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ இந்த யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான கோடிங் வந்து நம்ம ரைட் பண்ணலாம். அதுக்கான எம்பிலாப் எக்ஸ் ஐடி வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன், ஃபைலில் போய்ட்டு நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு எகெயின் இதில் வந்து எந்த கண்ட்ரோல் வந்து நான் யூஸ் பண்ணணும் அதை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். பிக் 16F877A அப்படின்னு வந்து கிளிக் பண்ணிடுறேன். இப்போ 877Aன்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு எகெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிசி கம்பைலர் வந்து செலக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு அடுத்து நமக்கான ப்ராஜெக்ட்டுக்கான நேம் கொடுத்தாங்க 7_segment. ஓகே, செக்மெண்ட் _display. ஓகே, இப்போ display _CA_ நம்ம 4 செக்மெண்ட் பார்க்கணுமா, அதனால் 4 நான் கொடுத்துட்டேன். ஏன்னா 2, 3, 1 இருக்குது, நமக்கு வந்து 4 தான் இல்லை. இப்போ 4 வந்து நான் கொடுத்துட்டேன். 4 கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், ப்ளீஸ் கொடுத்தாரேன். நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம 3 செக்மெண்ட் ரைட் பண்ணோம்ல, அந்த கோடை வந்து நான் என்ன பண்ணுறேன், ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சுருக்கேன். இல்லை சோர்ஸ் ஃபைல் கிரியேட் பண்ணக்கப்போ நம்ம அதில் பேஸ்ட் பண்ணலாம். நியூவில் போய்ட்டு main.c இல்லை நியூ மெயின் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டெலிட் பண்ணிட்டு மெயினுங்கிறத அப்படியே விட்டுருங்க. ஓகே, நீங்கள் டைப் பண்ணலாம், டைப் பண்ணலாம், அதெல்லாம் இஷ்யூ கிடையாது. நான் அதை நியூங்கிறத மட்டும் நான் ரிமூவ் பண்ணிட்டு நான் அப்படியே என்ன பண்ணேன், என்டர் கொடுத்துறேன். ஓகே, நீங்கள் ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிட்டு main.cன்னு கொடுத்தாலும் ஓகே தான். இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபைலை மட்டும் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ப்ரீவியஸாக நம்ம ரைட் பண்ண பாருங்க 3 செக்மெண்ட்டு, அந்த கோடிங் வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு செக்மெண்ட் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். seg_3 அப்படின்னு நமக்கு வரும். ஓகே, seg_4ன்னு வரும். பின் நம்பர் வந்து RC3ன்னு நமக்கு வந்து இன்டிமேட் ஆகும். ஓகே, அப்போ RC3 நான் வந்து இன்டிமேட் பண்ணிட்டேன். வேல்யூஸ் வந்து இதுதான், இதில் எந்த வேல்யூஸும் இல்லை. ஆனால் நமக்கு என்ன பண்ண போகிறோம், இப்போ வந்து TRISP, போர்ட் பி இது எல்லாமே அப்படி தான் வரும். ஓகே, இங்கே வந்து ABCD அப்படின்னு போடுறோம்னா இதில் வந்து என்ன பண்ணுறேன், கமா கொடுத்து ஈன்னு ஒரு வேரியபிள் ஆட் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து நமக்கு என்ன பண்ணுறோம், 4 டிஜிட் அப்படின்னால ஈன்னு வந்து ஒரே ஒரு வேரியபிள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். TRIS, போர்ட் இதெல்லாம் வந்து எந்த மாடிஃபிகேஷனும் கிடையாது. இப்போ இங்கே கவுண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 999 அப்படின்னு இருக்கு, அதை நான் என்ன பண்ணுறேன் 49 நான் வந்து மாடிஃபை பண்ணுறேன். ஓகே, இப்போ A = count divided 100 அப்படின்னப்ப என்ன இருக்கும், இதில் வந்து 999 இருக்கும். ஓகே, 999 இருக்கும். அதை நம்ம டிவைட் பண்ணும்போது என்ன இருக்கும், 9 அப்படிங்கிறது மட்டும் இதில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேவா? ஏன்னா இந்த கவுண்டுங்கிற வேரியபிளில் வந்து 49 இருக்கும். அந்த 49 நீங்கள் டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும், டிவைடட் 1000 அப்படின்னு நீங்கள் வந்து கொடுப்பீங்க. அப்படி டிவைடட் 1000 அப்படிங்கிறப்ப என்ன ஆகும், நம்ம எத்தனை டைம் நம்ம சொல்லியிருப்போம், 9 டைம் சொல்லியிருந்தோம் அப்படின்னா அதோட வேல்யூ வந்து 9 உள்ளே போய் ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகே, அடுத்து வந்து என்ன ஆகணும், இதில் இருக்க மீதி வந்து நம்ம எடுத்தாகணும்ல. அப்போ அந்த மீதி எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், 1000 கவுண்டு மாடுலஸ் 1000 அப்படின்னு நான் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ இதில் இருக்க வேல்யூ என்ன ஆகும், 49 அப்படிங்கிறப்ப இதில் வந்து என்ன ஆகும், 999 அப்படிங்கிற வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகும். ஓகே, இப்போ 999 அப்படிங்கிற வேல்யூ இதில் ஸ்டோர் ஆகிருக்கு, பிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆகிருக்கு. இப்போ இந்த பிங்கிற வேரியபிள் எடுத்து வந்து என்ன பண்ணேன், வந்து ட்ரிபிள் டிஜிட் அப்படிங்கிறனால 100ஆல் நான் வந்து டிவைட் பண்ணுறேன். ஓகே, ஏன்னா ட்ரிபிள் டிஜிட் அப்படின்னா என்ன அர்த்தம், 100ஆல் நம்ம வந்து டிவைட் பண்ணணும். இப்போ அதனால் 100 அப்படின்னு நான் வந்து கொடுத்துருக்கேன். அந்த 100 வந்து என்ன பண்ணுவோம், 999 நம்ம இது பண்ணும்போது 999 டிவைடட் 100. இப்போ இங்கேயே என்ன ஆகும், நமக்கு 9 தான் வந்து ஸ்டோர் ஆகும். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 100. இந்த பியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குது, நமக்கு வந்து என்ன வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகும் அப்படின்னா 99 அப்படின்னு வந்து நமக்கு ஸ்டோர் ஆகும். ஏன்னா இங்கே வந்து என்ன ஆயிடுச்சு, 999 பண்ணனால நமக்கு வந்து 9 மட்டும் இங்கே வந்துருக்கு. இப்போ இதில் வேல்யூ இருக்குது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 99, 900 அப்படின்னு வந்திருக்கும். 900 வந்து பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 99. இப்போ இந்த 99 வந்து எதில் ஸ்டோர் ஆகிருக்கு, டியில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. ஓகே, இப்போ இதே வேரியபிள் நம்ம வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணலாம், இந்த இடத்துல வந்து பின்னு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஏன்னா வேரியபிள் வந்து நம்ம மாடிஃபை பண்ண ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணாமல் லிமிட்டட் வேரியபிள்ஸ் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பின்னு வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன். அடுத்து என்ன பண்ணுவோம், 10ஆல் நம்ம வந்து டிவைட் பண்ணி பிரிண்ட் பண்ணணும். ஓகே, இப்போ பியில் வந்து என்ன பண்ணிட்டோம், நம்ம இது பண்ணிட்டோம். அடுத்து டி. ஓகே, டி = என்ன பண்ணோம், பி டிவைடட் 10. ஓகே, இப்படி 10 நீங்கள் போட்டிங்க அப்படின்னா என்ன ஆகும், 99 டிவைடட் 10 அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ இதில் வந்து என்ன வேல்யூஸ் இருக்கும் அப்படின்னா 9 மட்டும்தான் இருக்கும். ஓகே, இது மாதிரி தான் என்ன ஆகும், உள்ளே வந்து ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். அதுக்காக தான் என்ன பண்ணுறீங்க, இந்த சைடில் போட்டு நான் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, அடுத்து என்ன பண்ணுறேன், ஈங்கிற ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணணும். ஓகே, E =
என்ன பண்ணோம், நம்ம வந்து பியில் வந்து என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ அப்படியே என்ன பண்ணலாம், எடுத்து பிரிண்ட் பண்ணலாம். இப்போ இதுக்கு என்ன பண்ணோம், மாடுலஸ் மீதி என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு மாடுலஸ்ங்கிற வேரியபிள் யூஸ் பண்ணோம். இப்போ மாடுலஸ் யூஸ் பண்ணி ஈன்னு நான் கொடுத்துட்டேன். ஓகே, அப்போது ஏல இருக்க வேல்யூ நமக்கு பிரிண்ட் ஆகணும், சியில் இருக்க வேல்யூம் பிரிண்ட் ஆகணும், அடுத்து டியில் இருக்க வேல்யூம் பிரிண்ட் ஆகணும், எஃப்ல ஈல இருக்க வேல்யூம் பிரிண்ட் ஆகணும். இப்போ ஈல வந்து என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னா 9 தான் இருக்கும். ஏன்னா 99 வந்து நீங்கள் 10ஆல் டிவைட் பண்ணும்போது 10 டைம்ஸ் பண்ணிங்கன்னா 90 வந்துடும். பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், 9 தான் இருக்கும். இந்த 9 வந்து இங்கே ஸ்டோர் ஆகிடும். இப்போ என்ன பண்ணுவோம், செக்மெண்ட் வந்து எந்த செக்மெண்ட் வந்து 1 ஆகணும், இது எல்லாமே நம்ம வந்து இங்கே சொன்னோம். செக்மெண்ட்டில் வந்து இங்கே என்ன பண்ணுவோம், 0 கொடுத்தா ஆன் ஆகும், 1 கொடுத்தா ஆஃப் ஆகும்னு சொன்னோம். ஓகே, 1 கொடுத்தா ஆன் ஆகும், 0 கொடுத்தா ஆஃப் ஆயிடும். இப்போ இங்கே வந்து என்ன பண்ணுவோம், ஒரு செக்மெண்ட் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணோம், செக்மெண்ட் ஆஃப் 4. ஓகே, இப்போ இந்த இடத்துல செக்மெண்ட் 4 ஈக்குவல் டு 0ன்னு நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ செக்மெண்ட் 4 இதே லைனை என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா இங்கே வந்து செக்மெண்ட் 2, செக்மெண்ட் 3, செக்மெண்ட் 4 இது எதுவும் ஃபஸ்ட்டாக ஆன் ஆகக்கூடாது, செக்மெண்ட் 1 மட்டும் தான் ஆன் ஆகணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அடுத்து என்ன பண்ணுறேன், செக்மெண்ட் 3 இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறேன், செக்மெண்ட் 4 வந்து எனக்கு ஆன் ஆகக்கூடாது. ஓகே, செக்மெண்ட் 1 ஆன் ஆகக்கூடாது, செக்மெண்ட் 2 மட்டும் தான் ஆன் ஆகணும். அதே மாதிரி இங்கே என்ன பண்ணியிருக்கேன், செக்மெண்ட் 1 ஆன் ஆகக்கூடாது, செக்மெண்ட் 2வும் ஆன் ஆகக்கூடாது, செக்மெண்ட் 3 மட்டும் தான் ஆன் ஆகணும். ஓகேவா, அப்போ செக்மெண்ட் 4 வந்து என்ன பண்ணுவேன், அடுத்த டைம் தான் வந்து நான் ஆன் பண்ணுவேன். அப்போ செக்மெண்ட் 4 வந்து நான் இந்த இடத்துல ரைட் பண்ணுறேன். ஓகேவா, அடுத்து என்ன பண்ணணும், நமக்கு வந்து செக்மெண்ட் அடுத்ததுக்கான நம்ம ஃபங்க்ஷன் எழுதும்போது இந்த 4 அப்படியே இந்த 3 லைனை அப்படியே காப்பி பண்ணிக்குவேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்ட்ரு கொடுத்துறேன். என்ட்ரு கொடுத்துட்டு நம்ம இங்கே என்ன பண்ணுவோம், செக்மெண்ட் 3 வந்து நம்ம 0 பண்ணிடணும். செக்மெண்ட் 1, செக்மெண்ட் 2, செக்மெண்ட் 3, செக்மெண்ட் 4. இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் 1 2 3 4 3 4 1 2 இது மாதிரி இந்த ஒரு ஆர்டரேஷன் வந்துருக்காங்க. ஃபஸ்ட் ஆன் ஆகணும், செகண்ட் ஆன் ஆகணும், தேர்ட் ஆன் ஆகணும், ஃபோர்த் ஆன் ஆகணும். அடுத்து இந்த லாஸ்ட் வேலையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக்மெண்ட் இ. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து இ நான் கொடுத்தாரேன். ஓகே, இந்த கோடிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு டைம் 2 டைம் என்ன பண்ணுவீங்க, ஒர்க் அவுட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். நீங்கள் ஏதாவது டாஸ்க் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுங்க, என்னுடைய வாட்ஸ்அப் சாட்டுக்கு கேளுங்க. அப்படி இல்லை அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கான கோடிங் வந்து நான் என்ன பண்ணேன், டாஸ்க் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து என்ன பண்ணலாம், கோடிங் வந்து நம்ம பில்ட் பண்ணலாமா, ப்ரொடக்ஷனில் போய்ட்டு பில்டு மெயின் ப்ராஜெக்ட் அப்படின்னு நான் கொடுத்தாங்க. இப்போ பில்டு மெயின் ப்ராஜெக்ட் கொடுக்கும்போது என்ன, அது ஒரு எரர் வருது, என்ன எரர்னு பார்ப்போம். B(10) அந்த இடத்துல என்ன பண்ணலாம், நம்ம வந்து செமிகோலன் வைக்கல. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா செமிகோலன் இல்லை. இப்போ அதான் அந்த எரர். இப்போ இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஏன் நான் எப்படி இந்த செமிகோலன் எரர் நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா இங்கே மேலே பாருங்க, இந்த க்ரீன் கலரில் இருக்கலையே வந்து என்ன பண்ணுங்க, எரர் எக்ஸ்பெக்டட் கோலன் ஆஃப்டர் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு இருக்குது. அப்போ ஆஃப்டர் எக்ஸ்பிரஷன்னா இந்த எக்ஸ்பிரஷன் முடிஞ்சதுக்கப்புறம் செமிகோலன் இல்லைன்னு அர்த்தம். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், கோடிங் வந்து ப்ரொடக்ஷனில் போய்ட்டு பில்டு மெயின் ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்தாங்க. இப்போ கோடிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பில்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ பில்ட் ஆகிட்டு வெயிட் பண்ணுங்கள். ஓகே, கோடிங் வந்து பில்டு சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணலாம், நம்மளே ப்ரோட்டியஸ் சிமுலேஷனுக்கு போகலாமா. இப்போ ப்ரோட்டியஸ் ஃபைலை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். PRO. ஓகே, ப்ரோட்டியஸ் ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இதில் வந்து நம்ம 3 செக்மெண்ட் CAன்னு பார்த்தோம்ல, அதே சிமுலேஷன் ஃபைலை அப்படியே ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, CCன்னு இருக்குது. இது வந்து என்ன பண்ணுறேன், CAங்கிற ஃபைலில் போய் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஃபைலை வந்து என்ன பண்ணல, நேம் வந்து ரீநேம் தரல. ஓகே, சேவர்ஸ் கொடுத்தோம், பட் ஆனால் நேம் வந்து ரீநேம் பண்ண கிடையாது. ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், ஃபைலில் போய்ட்டு சேவஸ். ஓகே, சேவ் ப்ராஜெக்ட் ஆஸில் போய்ட்டு என்ன பண்ணுறேன், எகெயின் பேக் வந்துட்டு 4 செக்மெண்ட் இருப்பாங்க, இதில் போய்ட்டு CA4 அப்படின்னு நான் மாடிஃபை பண்ணுறேன். ஓகே, CA ஓகே 4 செக்மெண்ட் அப்படின்னால 4ன்னு கொடுத்துட்டு இப்போ ஃபைலை வந்து நான் சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ண உடனே ஃபைல் வந்து சேவ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த பின் எதுவும் மாடிஃபிகேஷன் பண்ண தேவையில்ல. லைட்டாக நம்ம என்ன பண்ணணும், இந்த பின்னை மட்டும் தான், அந்த 4 பின்ஸை மட்டும் தான் நம்ம அலோகேட் பண்ணணும். அந்த 4 பின்ஸை நான் என்ன பண்ணுறேன், டெலிட் பண்ணுறேன். ஓகே, டெலிட் கொடுத்தாரேன். பின் நம்பர் 1 வந்து என்ன பண்ணுறேன், டேல்டா 1 2 3 4. ஓகே, ஐஸை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ப்ரோக்ராம் ஃபைல் போகிறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா 7CA4 அதே ஹெக்ஸ் ஃபைல் அதுவே லோட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், லோட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தாங்க. இப்போ என்னுடைய சிமுலேஷன் வந்து ப்ளே பண்ணுற பாருங்க. 4 டிஜிட்டில் 1 2 3 4 5. இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கா. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம ஸ்லோ பண்ணணும் அப்படின்னா டிலே வந்து என்ன பண்ணலாம், 25 அப்படின்னு நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா 25. ஓகே, 20 கூட வச்சுக்கோங்க. ஓகே, 25ங்கிறத கூட ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். 20 வச்சுக்கோங்க. நான் எல்லாத்துலேயுமே என்ன பண்ணுறேன், 20 அப்படின்னு மாடிஃபை பண்ணுறேன். இங்கே மாடிஃபை பண்ணிட்டு ப்ரொடக்ஷனில் போய்ட்டு பில்டு மெயின் ப்ராஜெக்ட்
அப்படி நான் கொடுத்துறேன். இப்போ என்னுடைய 7 செக்மெண்ட் டிஸ்பிளே பண்ணலாம். அதுக்கு முன்னாடி பில்ட் ஆகட்டும், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, பில்ட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், என்னுடைய 7 செக்மெண்ட் டிஸ்பிளேக்கு போயிட்டு எகெயின் ஸ்டாப் பண்ணிட்டு எகெயின் நான் வந்து என்ன பண்ணுறேன், ப்ளே பண்ணேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு நமக்கு விசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போது 34, 35, 40 இது எல்லாமே நமக்கு விசிபிள் ஆகுது. ஒரு 3 டிஜிட்டுங்கப்போ 1000 வரைக்கும் நான் உங்களுக்கு வெயிட் பண்ணுறேன் பாருங்கள். அதே மாதிரி ஏதாவது வேணும் அப்படின்னா தாராளமாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து ஒரு வாய்ஸ் நோட் வந்து அனுப்புங்க. ஏன்னா உங்களுக்கு புது ஐடியாஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புங்க. அந்த வாய்ஸ் நோட்டை வச்சு நான் பிளாக் டேரம் ரைட் பண்ணிட்டு அதுக்கான அமௌண்ட் என்ன அப்படிங்கிறத என்ன பண்ணேன், நான் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். அந்த அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணுறேன், உங்களுக்கு வந்து கோடிங் ரைட் பண்ணி நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஓகே, இல்லை என்னுடைய யூடியூப் சேனலில் இருக்கிற வீடியோஸ் தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா யூடியூப் சேனலில் இருக்கிற வீடியோஸ்க்கான கோடிங் வேணும் அப்படின்னா தாராளமாக அந்த வீடியோவில் லிங்க் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கான அமௌண்ட் என்ன நான் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறேன். ஓகே, அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 700 வரைக்கும் நமக்கு வேல்யூ பிரிண்ட் ஆகிருக்கு. இதில் எந்த இஷ்யூமே இல்லை. ஓகேவா, வெயிட் பண்ணுங்கள். நமக்கு வந்து 1000 வரைக்கும் பிரிண்ட் ஆகட்டும். பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், அந்த வீடியோ வந்து நான் வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 900, 920, 930 ஓகே இது வரைக்கும் என்ன பிரிண்ட் ஆகிருக்கும். ஆனால் எந்த ஒரு இஷ்யூமே இல்லாமல் பர்ஃபெக்டாக நமக்கு வந்து ஒர்க் ஆகுது. அப்போ நம்மளுடைய 7 செக்மெண்ட் கோடு வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிருக்கு. இல்லை எந்த இஷ்யூமே இல்லை. இப்போ பார்த்திங்க அப்படின்னா 4 டிஜிட் வேல்யூ வரைக்கும் நமக்கு எந்த இஷ்யூமே இல்லை, பர்ஃபெக்டாக இருக்குது. டபுள் டிஜிட்டாகவும் நமக்கு பிரிண்ட் ஆகலை, ஒரு டிஜிட் மாறி நமக்கு பிரிண்ட் ஆகலை. ஓகேவா, இந்த கோடிங் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.